பர்ஃப்யூம் புதுசா வாங்கிக்குவான் இருக்கிறான். எங்களுக்கு ஐயப்பன் கோயில்ல பர்ஃப்யூம் வாங்கினாங்க திருநெல்வேலியில. ஒரு தாத்தா கிட்ட வாங்கி கொடுத்தான் பர்ஃப்யூம். எல்லாம் நம்ம பஸ்ஸில் இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தான். எல்லாருக்குமே வாங்கி கொடுத்து இவன் வாங்காத வந்துட்டான்டா. வீட்டுல வாங்கி இவன் ஓரளவுக்கு குவாலிட்டியா இருக்கிற பர்ஃப்யூம் வாங்கி வச்சுக்கிறான்டா. எங்களுக்கு வந்து அது குவாலிட்டி கம்மியா இருக்குது அந்த பர்ஃப்யூம். என்ன ரேட்டு? 200 ரூபாடா அந்த பர்ஃப்யூம். இது என்னடா ரேட்டு? 2700. 2700 ரூபாயாடாப்பா. பாருடா. நம்மளுக்கு மட்டும் 200 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு பஸ்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் வாங்கினாங்களா பர்ஃப்யூம். இவன் மட்டும் 2700 ரூபா பர்ஃப்யூம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறான்டா. நீ 2700 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருவான்ல. யாரு இவனா? டேய் அவன் அங்க தாத்தா வயசான தாத்தான்னு நினைச்சிட்டு இவன் இவன் நல்லது பண்றோம்னு நினைச்சு தாத்தாவுக்கு வசூலுக்காரங்க போற தலகா மாதிரி கட்டி விட்டு வந்துட்டான். 200 ரூபா. தாத்தாவது உங்களால பொழைச்சாரு இல்ல? கண்டிப்பா தாத்தா பொழைச்சாரு இல்ல. இவன் வாங்கினல அப்ப இவன் மட்டும் புத்திசாலி, நாங்களாம் முட்டாளா? அது கொஞ்சம் இதுதான். ஏதோ அவனும் வாங்கினாங்க 200 ரூபாய். தாத்தா வந்து இந்த மாதிரி ஹார்பர்ல இருந்து வந்தது, இந்த மாதிரி பர்ஃப்யூம் வந்து இருக்குது பாருங்க அப்படின்னாங்க. அவங்க கிட்ட சொல்லிங்கிறாங்க பஸ் ஆளுங்க கிட்ட. யாருமே வந்து நாங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்றது இல்ல, யூஸ் பண்ற ஆள் அவர் தான், அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு என்னைய கை காமிச்சாங்க. எனக்கும் போர் அடிச்சுது. இவங்க எல்லாம் அல்வா வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னு போயிட்டாங்க. திருநெல்வேலி ஜங்ஷன்ல என்கிட்ட காமிச்சாங்க. எனக்கு போர் அடிச்சுது. சரி வாங்கி பார்த்து அடிச்சு பார்த்தேன். ரொம்ப ஹெவியா இருந்தது. அதான் நான் ஹெவியா யூஸ் பண்ண மாட்டேன், நல்லா தான் இருக்கு பர்ஃப்யூம், நான் ஹெவியா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு. சரி நாங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த தாத்தாவும் நானும். கொஞ்சம் நிறைய இங்க இருந்து வந்தது எப்படி ஏதுலாம். இவங்க எல்லாம் வந்தாங்க. என்ன அதுன்னு, பர்ஃப்யூம் வேணுமாடா அப்படின்னு. இதை காணாத கண்ட மாதிரி வந்தவன்ல பர்ஃப்யூமா நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்ல, குடுறா ஒண்ணு போண்டா மாதிரி ஒண்ணு வாங்கி எல்லாருக்கும் ஒண்ணு வாங்கிக்கிறாங்க. நான் அப்பவே ஃபர்ஸ்டே வேணாம்னு சொல்லிட்டேன் தாத்தா கிட்ட. அவரு தெரியுங்க. இவங்க வந்தாங்க, பாரா வேணுமா பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கடா. எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. நல்லா இருக்குது, ஆனா நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன்டா, நான் வாங்கல அப்படின்னு. சரி சரி நான் ஒண்ணு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணு தரணும்னு பஸ்ல இருக்கிற முக்கால்வாசி பேர் வாங்கிட்டாங்க. தாத்தாவுக்கும் சேல் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு எவ்வளவு சேல் ஆச்சு, எவ்வளவு பர்ஃப்யூம் போச்சு கணக்கெல்லாம் போட்டு எல்லாருக்கிட்டையும் பைசா வாங்கி தாத்தாவுக்கு கொடுத்தேன். அவ்வளவுதான். இப்போ அந்த பர்ஃப்யூமை வாங்கிட்டு வந்து இப்ப என் பர்ஃப்யூமை பார்த்துட்டு எனக்கு வேணும். நல்லா ப்ளூ கலரா இருக்கு பர்ஃப்யூம். இது வந்து அவன் நல்லா நல்லா நல்லாவும் இருக்கு இந்த பர்ஃப்யூம். ஓகேவா? பாரு நீ கூட பாரு, அடிச்சு பாரு. சரி அவனுக்கு எவ்வளோ? 2700 ரூபாயா? 2700 கொடுத்துருவேன் நம்ம எடுத்துக்கலாம். சரி இல்லை தாத்தா கிட்ட வாங்கி கொடுத்தாங்களா, நல்ல பேர் எடுத்துக்கணும்ல, ஒன்றும் பிரச்சனை கொடுத்து பாருங்க பர்ஃப்யூம். நல்ல பேர். ஆக்சுவலி அந்த தாத்தா வைக்கும்போது எனக்கு போர் அடிச்சது. இவனுங்க எல்லாம் வந்து அல்வா வாங்கிட்டு எடுத்துட்டு போனாங்க, எனக்கு கூப்பிடவே இல்லை. தாத்தா கிட்ட நல்லா பேசிட்டு தாத்தாவுக்கு வாங்கி அது போன ஸ்மெல் அடிக்கிற பர்ஃப்யூம். டேய் பைத்தியம், எவ்வளவு ரூபாய் எங்களுக்கு கடிச்சான்னு